கேரளா ஸ்பெஷல் ரைஸ் பத்திரி எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பச்சரிசி மாவு எடுத்து கடாயில் போட்டு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். அதே கப்பில் 1.5 கப் தண்ணி, கொஞ்சமாக சால்ட்டு, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவோம். தண்ணி நல்லா கொதிக்கவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ கை பொறுக்கிற சூடில் பச்சை தண்ணி தொட்டு தொட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோம். பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிடலாம். இப்போ சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி பச்சரிசி மாவு தூவி 2 பக்கம் பிரட்டி ஈவனாக தேய்ச்சி ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடு ஏறினோடனே நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவு உள்ளே சேர்த்து இப்படி பொசுன்னு எலும்பி வந்தோடனே 2 பக்கம் பிரட்டி பிரட்டி போட்டு எடுத்தால் பஞ்சு போல் சூப்பரான டேஸ்ட்டில் கேரளா ரைஸ் பத்திரி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.